அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஹஃபீஸா. இன்றைக்கி ஒரு மட்டன் சுக்கா பண்ணலான்னு இருக்கேன். அதனால் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்லிம்மில் எண்ணெய் நல்லா தீஞ்சு போச்சு. அதனால் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வதக்க போகிறேன் பாருங்கள். இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கணும். இது ரொம்ப சிம்பிளியான மெத்தடு. இது மட்டன் சுக்கா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அதனால் இது நல்லா நீளமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீளமாக வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா நீளமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. இது ரொம்ப கஷ்டமான மெத்தடெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் வதக்கும்போது. எப்போவுமே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாங்க மசாலாவும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சரி. ஒரு ஸ்பூன் மட்டனை வேக வைக்கும்போது போட்டேன். இப்போது ஒரு ஸ்பூனு இது பண்ணுறதுக்காக போடுறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ ஹையில் வச்சுட்டேன். நான் ஹையில் வச்சு நல்லா வதக்கணும் பாருங்கள். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு இப்போ இங்கே நான் மட்டனும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் உப்பு போட மாட்டேன். வேக வச்சுருக்கேன் தனியாக. இதை எடுத்து நான் அப்படியே இதில் கொட்டிடுறேன் பாருங்கள். மட்டனை நல்லா கொட்டி வச்சுட்டேன். நல்லா ஹை ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு மாதிரி, அது ஒரு மிக்சட் பவுட்ரு, கொஞ்சம் பிரியாணி மசாலா டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் பிரியாணி மசாலா, அப்புறம் அதான் மிக்சட் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் வேணும்னா நம்ம ஜீரா பவுட்ரு கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் நான் எப்போவும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஒரு பட்டை, லவங்கம், கிராம்பு மசாலா. அது நான் வதக்கிறதுக்கு போடலை, பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு பெரட்டணும் எல்லாமே. நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா மட்டன்னாலே நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டால் நல்லாயிருக்கும். நான் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சேன். இது செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் போட்டு இது பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தாதான் என் 2 பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வீட்டில் நான் வச்சுட்டு போயிட்டா என் பிள்ளைங்க சமத்தாக வீட்டில் இருக்கோங்க. அழகாக அதுங்களுக்கு டைமுக்கு பசி எடுத்து போட்டு சாப்பிடுவோங்க என் பிள்ளைங்க. அதனால் பிள்ளைங்களுக்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம். என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணும், கொஞ்சம் நெய் விட்டேன். ஏன்னா மட்டன்னாலே கொஞ்சம் கீ போட்டால் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே மட்டன்னாலே கொஞ்சம் கீ போடணும். நான்வெஜ்னால் நம்ம சிக்கன், மட்டன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம கீ ஆட் பண்ணால்
அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டாக நமக்கு நல்லா இருக்குங்க ஃப்ளேவர். நான் மஞ்சள் தூள் போட்டேன், அப்படி இருந்தால் கூட உப்பு கூட நாங்கள் கறி வேக வைக்கும்போதே போட்டேங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து அதில் ஊறி இருக்கும். அதுக்காக நான் உப்பு போட்டேன். உப்பு போடலைன்னு நினைக்க போகிறீங்க, உப்பு போட்டாச்சு. நான் கறியெல்லாம் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உப்பு போட்டு நான் கறி தனியாக வேக வச்சு தான் இது வந்து இது பண்ணுறேன். இது வந்து நம்ம ரோட்டு கடையில் இருக்க தவா கறின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் இருக்குங்க. இது மட்டன் சுக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஈஸி மெத்தடு போடுங்க. என்னென்னவோ போட்டு எப்படி எப்படியோ வேக வச்சு அரைச்சிலாம் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. சிம்பிளியாக இப்படி செஞ்சு பாருங்களேன். வீடும் கமகமன்னு இருக்கும் செய்யும்போது. பசங்களும் அம்மா இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் அது இதாகிடுச்சு. இப்போ மசாலா ட்ரைக்காக தான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, என்னோடய சிம்பிள் ஈஸியான மட்டன் சுக்காவை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். தயவு செஞ்சு முடிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோலாம் நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நம்ம எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறத வச்சு தானங்க தெரியும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை பாருங்கள், பொடியாக நறுக்கி போடுற கொத்தமல்லி புதினா பொடியாக நறுக்கி போடுறேன். நான் வீடியோ எடுக்கிறனால இந்த மாதிரி பொடியாக நறுக்கி லாஸ்ட்டு இறக்கும்போது பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு பரட்டணுங்க. நல்லா இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம போட்டு அதில் கறி வேக வச்ச அந்த தண்ணி நம்ம போடும்போதே அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. அந்த நெய் மணமும் காரம் நான் கொஞ்சம் பார்த்து தான் போடுவேன். என் பாப்பா காரம் சாப்பிட மாட்டுறாங்க. அதனால் குழந்தைங்க சாப்பிட்றனால கொஞ்சம் காரம் நான் இதுவாக தாங்க பார்த்து தாங்க போடுவேன். ஸோ இந்த மட்டன் ரெசிபி நான் செஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நம்ம தனியாக வேக வச்சுட்டு மஞ்சத்தூளும் உப்பும் மட்டனும் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வேக வச்சு வதக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க மசாலாலாம் என்ன மசாலா போடுறோமோ நமக்கு தேவையான மசாலாவை நம்ம போட்டு ஒரு பெரட்டி வேக வச்ச மட்டனை போட்டு ஒரு 5 நிமிஷம் பெரட்டி எடுத்தோடனே சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. ஸோ நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ நான் போடுறேன். தயவு செஞ்சு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஹஃபீஸா.